இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் அருந்தி ஏறக்குறைய ஒரு 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகியிருக்கிறது. இதன் மேலே வந்து இன்னைக்கு திமுக அரசு வந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குது. இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் எடுக்காத உயரதிகாரிகளை வந்து பணியிட நீக்கம் செய்கிற போன்ற வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் இது மட்டுமே இந்த கள்ளச்சாராய சாவுகளை ஒழிச்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா அது சாத்தியம் இல்லை. அரசு மட்டுமே இதை வந்து நடவடிக்கை எடுக்கும்போது ஒரு முழுமையான வெற்றி கிடைக்காது. கூட சமூக ஆர்வலர்கள், உள்ளூர் தலைவர்கள், விஐபி, என்ஜிஓ போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து தான் இந்த விஷச்சாராயத்தை ஒழிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து உழைக்கிற மக்கள் அல்லது மற்றவங்கெல்லாம் வந்து சாராயம் குடிச்சிட்டு வர்றது வந்து ஒரு உழைப்பினுடைய களைப்பு போக்குவதற்கான அல்லது ஒரு அது மன உளைச்சலை வந்து தவிர்ப்பதற்கான ஒரு சாதகமாக சாராயத்தை வந்து இன்னைக்கு வந்து சமூகத்தில் ஒரு கருத்து நிலவுது. இந்த கருத்தை முதல்ல தூக்கி போடணும். உழைக்கிறவங்க வந்து ஃப்ரீ ஆகணும்னு சொன்னால் ஒரு ஜூஸ் சாப்பிட்லாம், அல்லது பால் சாப்பிட்லாம், அல்லது வேறு ஏதாவது உங்கள் மனசுக்கு பிடிச்ச ரெக்ரியேஷன் பண்ணலாம். இது மாதிரி செய்யும்போது தான் வந்து மக்கள் வந்து அந்த இதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு மன நிலை கிடைக்கும். இன்னைக்கு கள்ளச்சாராயம் தமிழ் சமூகத்தையே சீரழித்து கொண்டு இருக்கிறது. கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை, போதைப் பொருட்கள் மற்றும் பல்வேறு விதமான வகையில் வந்து ஐஸில், பீடியில், அப்புறம் வந்து இதில் தின்னரில், இப்படி பலவிதமான வகையில் சாராயம் என்பது கள்ளச்சாராயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக தமிழக அரசு தடுத்து நிறுத்தவில்லை என்றால் தமிழ் சமூகமே அழியக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால் வந்து தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குமுறையை இரும்பு கரம் கொண்டு அந்த அதிகாரிகளை டிஸ்மிஸ் செய்தால் மட்டுமே இது போன்ற கள்ளச்சாராயங்கள் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் கிட்டத்தட்ட இந்த 2 நாட்களாக தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிற இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ உடனடியாக தமிழக அரசாங்கம் தலையிட்டு பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினா மட்டும்தான் இந்த கள்ளச்சாராயம், மதுவிலக்கு போன்ற விஷயங்களில் நடைமுறைப்படுத்த முடியும். அதே போல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வாலிபர் சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். போதிய விழிப்புணர்வு வந்து பொதுமக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினாவே பொதுமக்கள் அந்த இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கள்ளச்சாராயம் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் காலகட்டம் இருக்குது. இப்போ அதை தொடர்ச்சியாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தமிழகம் முழுசு இருக்கக்கூடிய கள்ளச்சார வியாபாரிகளை தேடுதல் வேட்டைங்கிற அடிப்படையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நடவடிக்கையை துரிதமாக இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா இவ்வளோ உயிர்கள் பறிப்போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தலைவாசலில் பிரச்சனை, கருமந்துறையில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலையில் பிரச்சனை, இதெல்லாம் வந்து இப்போ மதுவிலக்கு அமலாக்கத்துறை துரிதமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது போதாது அப்படிங்கிறது தான். இப்போ உடனடியாக இது வந்து காவல்துறைக்கோ இல்லை மதுவிலக்கு அமலாக்கத்துறைக்கோ தெரியாமலாம் கிடையாது. இப்போ அவங்களோட தூண்டுதலில், அவங்களோட ஆதாயத்தின் அடிப்படையில் தான் இது நடந்துட்டு இருக்கு. அப்போ இது மேலே இருக்கக்கூடிய குழு வந்து சரியான முறையில் உயரதிகாரிகள் கவனம் எடுத்துக்கிட்டு இது போன்ற நடவடிக்கை ஈடுபடக்கூடிய ஒரு துணை போகிற அதிகாரிகள் மேலே துரியமாக நடவடிக்கை எடுத்தாலும் இது முழுமையாக கட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதும். இல்லை, கள்ளக்குறிச்சி மட்டும் கிடையாது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் வந்து 50க்கும் மேற்பட்ட மனிதர்கள் பலியாயிருக்காங்க. அதோட விளைவாக இன்னைக்கு வந்து அரசாங்கம் இந்த நடவடிக்கையை துரிதப்படுத்தியிருக்காங்க. சேலத்திலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் ஆத்தூர், பேலூர், கருமந்துறை, இந்த கல்வராயன் மலை, இந்த போன்ற பகுதிகளில் அதிகப்படியான மலைப்பகுதிகளில் அதிகப்படியாக கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த வேதிப்பொருளான எத்தனால் இதை கலந்து மனிதர்களுக்கு உடலில் அதை கள்ளச்சாராயமாக பயன்படுத்தும் போது அதிகப்படியான விளைவை ஏற்படுத்தி மனித உயிரிழப்பு ஏற்படுது. இது இத்தனை காலமாக நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி உயிரிழப்பு ஏற்பட்டதால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ இதனால் வரைக்கும் இருந்ததுக்கான நடவடிக்கை என்ன? காவல்துறையோட கட்டுப்பாட்டை மீறியுமே வந்து அப்போ நடக்குதுன்னா இதில் காவல்துறைக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகளே கிடையாது. வெறுமனவே வந்து இது நடவடிக்கை எடுக்கிறதோட நிறுத்தாமல் அரசாங்கம் விரைவாக இதுக்கான இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கள்ளக்குறிச்சி மட்டும் கிடையாது, தமிழகத்தோட அனைத்து பகுதிகளிலையும் இந்த கள்ளச்சாராய ஒழிப்பை முன்னின்று மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அரசாங்கம் விரைவான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.